வெல்கம் டு விஜய் சேனல். போன வாட்டி வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் சிக்கன் கிரேவி சாப்பாடு. இந்த வாட்டி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னா சோயா சங்க்ஸ் கட்லெட். நம்ம செய்ய தேவையான பொருள் சோயா சங்க்ஸை சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் இது பண்ணி பொடி எடுத்து வச்சுக்கணும். ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, சீரகம் இதையும் மிக்சியில் போட்டு வச்சுக்கணும். அப்புறம் 2 உருளைக்கிழங்கு. இப்போது கரம் மசாலா வந்து மிக்சிங்கில் போடும்போது கரம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்சியில் போடும்போது அரைக்கணும். நைஸாக இருக்கும். ஓகே, இது நாங்கள் ஏன் சண்டே ஸ்பெஷல்னு சொல்கிறோன்னா, இவர் வந்து எங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று பண்ணி தருவோம். அதனால வந்து இதை நாங்கள் சண்டே ஸ்பெஷல்னு சொல்கிறோம். லைட்டாக போடுங்க. ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால நம்ம கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. அதுவும் வெயிலுக்கு செட் ஆகாது பசங்க. பில்லா பொருள் குப்பையிலேவா பில்லா பண்டம் குப்பையிலே கரெக்டாக சொல்லிட்டேனா? போட்டாச்சு. மோட்ரு போட்டுட்டு அந்த சவுண்டு வேறு நமக்கு டிஸ்டர்பன்ஸ். ஒரு பெசஞ்சவனே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸ்நாக்ஸ் டைம் பாருங்கள். பெசஞ்சிட்டாங்க இந்த டைமில், அதாவது ஸ்நாக்ஸ் செய்யும் டைம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன். இந்த போட்டி அப்புறம் சின்ன பிள்ளைங்க இப்போ இருக்க பிள்ளைங்களுக்குலாம் ஞாபகம் இருக்காது. நான் 90s கிட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஃபேவரட்டானது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இல்லை கட்லெட் பண்ண போகிறாரு. எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோ பெருசாங்க, சூப்பர். பெரிய பெரிய கட்லெட்டாக செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, பெருசாக இருந்தாலும் ஓகே தான். 1 or 2 முடிச்சிக்கலாம். அதுதான் உருளைக்கிழங்கு போட்டுருவான். ஆனாலும் பாருங்களேன் எப்படி ஆகுதுன்னு. இந்த மாதிரி அழகாக ஷேப் பண்ணிட்டு இப்போ தவால போட்டு அந்த பக்கமும் நல்லா சண்டே ஸ்நாக்ஸ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இது நீங்கள் வந்து கெச்சப்போட சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து நைஸாக நடுவில் சாப்பிட்டுட்டேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் என்னன்றது நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பண்ணிட்டே இருப்போம். ஓகேவா? சப்போர்ட் பண்ணாதான் நாங்கள் இன்னும் நல்லா பண்ண முடியும். பாய் 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 பாய்.